என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிப்பதற்காக உன் வராகி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இவர் மட்டும்தான் உன்னோடு இறுதி வரை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. இந்த வாழ்க்கையில் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள்? நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் யார் வருவார்கள்? இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள்? யாரெல்லாம் சரியான நேரத்தில் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இவர் மட்டும்தான் நம்மோடு வரக்கூடிய ஒரு உறவு என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு அவர்கள் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள் அல்லவா? நீ அப்படி தேவையில்லாது எதையும் பற்றி சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வராகி உன்னிடத்தில் அந்த நிரந்தரமான உறவை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற கஷ்டம், நீ பட்ட அவமானங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் மிகுதியான காயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிற்க வைத்தது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உன்னை புரிய விடாமல் செய்தது. என்னதான் இந்த வாழ்க்கை என்று நினைக்க வைத்ததல்லவா? ஆனால் நான் சொல்லப்போகின்ற இப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக இத்தனை கஷ்டங்களையும் நீ பெரிதாக எண்ணி இருக்க மாட்டாய். இது ஒரு விஷயமே அல்ல என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்திருப்பாய். அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்னவென்பதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய இந்த சூழ்ச்சிகளை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை மனம் வருந்தி நிற்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் எதை சார்ந்ததாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றிய இவர்தான் உன்னோடு இறுதி வரை வரக்கூடிய நிரந்தரமான ஒரு உறவு. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றியது யார் என்று தானே இப்பொழுது என் பிள்ளை யோசிக்கின்றாய். எத்தனையோ இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுது கூட நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் தானே இங்கு அதிகம். அத்தனை சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றியது யார் என்று தானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். நன்றாக யோசித்து கொண்டிரு. அம்மா அதற்கு முன்பாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், கவனமாக கேள். என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அதை எப்படி செய்கிறாய் என்று கேட்பதற்கும் நீ எப்படி இதை செய்தாய் என்று கேட்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டினை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ உனக்கு வேதனையை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய இது போன்ற வார்த்தைகள் உன் மனதை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்திவிடும். உன்னை சுற்றி நடக்கின்றது என்னவென்பதனை உனக்கு உணரவிடாமல் செய்துவிடும். அப்படி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவிக்கின்ற சில விஷயங்களை எண்ணி நீ மனம் வருத்தப்படுவதற்கு முன்பாக இப்படி ஒருவர் உன்னிடத்தில் கேட்டாரல்லவா, உன்னால் எப்படி முடிந்தது என்று. அவர் முன்னால் தான் என் பிள்ளை அந்த விஷயத்தை நீ சாதித்து காட்ட வேண்டும். அவர்கள் முன்னிலையில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற பரிசு என்னவென்பதனை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டி நிரூபிக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும், உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம்
என் பிள்ளை, நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற நல்லதை மட்டும் நீ எண்ணிக்கொள். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எவ்வளவு எளிதாக ஒருவரின் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள் என்று பார்த்தாயா? எல்லோருமே, உன்னை பெற்றவர்கள் கூட, உன்னுடன் பிறந்தவர்கள் கூட, உன்னுடைய நண்பர்கள் கூட, சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார் கூட என்று எல்லோருமே எவ்வளவுதான் நல்லபடியாக நடந்து கொண்டாலுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன் மனம் நோகும்படி பேசிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. உன் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, மனதளவில் நீ அடைந்த இந்த காயங்களுக்கு மத்தியில் இவர்களை எல்லாம் உன்னுடைய நிரந்தரமான உறவாக வருவார்கள் என்று சொன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நிரந்தரமான உறவாக இவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாகி விட மாட்டார்கள். மனம் வருந்தி நிற்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனது சட்டென்று ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளியது இவர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களால் எப்படி உன்னுடைய நிரந்தரமான உறவாக இருக்க முடியும்? ஒரு காலமும் இது முடியாது. அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவு உன்னுடைய பெற்றோர்களோ, உன்னுடைய உடன் பிறந்தவர்களோ, அக்கம் பக்கத்தினரோ அல்லது நல்ல நட்போ கிடையாது. என் பிள்ளையே, அப்படியானால் இவர்களை தாண்டி உனக்கான ஒரு உறவு எப்பொழுதும் உன் மீது உண்மையான அன்பினை வெளிப்படுத்த இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அன்புதான் இறைவன். என் பிள்ளையே, தெய்வம் உன்னை எந்த காலகட்டத்திலும் கைவிடாது. நீ தவறை தெரிந்து செய்தால்தான் உனக்கு தண்டனை கிடைக்கும். தெரியாமல் நீ செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கு தெய்வத்திடமிருந்து மன்னிப்பு மட்டுமல்ல, அதிலிருந்து வெளிவந்து நீ நல்ல நிலைக்கு செல்வதற்கான அத்தனை நிலையும் உனக்கு தெய்வத்தினால் உருவாக்கி கொடுக்கப்படும். இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகி நான் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவு என்பதனை மறந்து விடாதே. நீ யாரை வணங்கினாலும் சரி, எந்த தெய்வம் உனக்கு துணை நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் அவர்கள் உனக்கு முழுமையான அன்பை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் உன்னை காக்க இவர்கள் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நிலையும் உனக்கு நிச்சயமாக மாறும். இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும். எதிர்வரப்போகின்ற அத்தனை விஷயங்களையும் தெளிவாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசிக்கும் முன் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் நடக்கும். அது இந்த வராகி என் மூலமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. நான் என் பிள்ளையிடம் ஒரு நாளும் எதனையும் எதிர்பார்த்து பழகவில்லை. எனக்கு நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நாளும் நான் எண்ணியதில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் போய்விட மாட்டேன். நீ எனக்கு எதையும் தரவில்லை என்று நான் உனக்கு எதுவும் தராமல் போய்விட மாட்டேன். எனக்கு என் பிள்ளையினுடைய அன்பு போதும், என் பிள்ளையினுடைய நேர்மை போதும், என் குழந்தை என் மீது கொண்ட நம்பிக்கை போதும். இவையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து விட்டது என்றாலே நான் நிச்சயமாக உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன் மீது கொண்ட அன்பை ஒரு நாளும் குறைத்து கொள்ள மாட்டேன். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னோடு நிரந்தரமான உறவாக இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.